ஹாய், வெல்கம் டு ஐகோல்டு சேனல். இது வரைக்கும் நான் முன்னாடி போட்ட பதிவுலலாம் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை விவசாயத்தை பற்றி பார்த்தோம். இனிமேல் இப்போ இந்த பதிவு பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மூங்கில் குருத்து வந்து சமையல் செஞ்சு சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதனால் மூங்கில் குருத்து எனக்கு கிடச்சிச்சு. இந்த மூங்கில் குருத்தில் வந்து என்ன பயன் கேட்டிங்கன்னா விட்டமின் ஏ, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கொலஸ்ட்ரால் வந்து அதிகமாக இருக்கிறவங்க, உடம்பு கொஞ்சம் பருமன் அதிகமாக இருக்கிறவங்க இந்த மூங்கில் குருத்து சாப்பிட்டா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த எடை குறையும். அது வந்து உடம்பு வந்து அதிகமாக இருக்கிறவங்க கொஞ்சம் எடை குறையும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு நல்ல தகவல் இருக்குதுல. இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூங்கில் குருத்தை வந்து நான் என்ன சமையல் செய்யலாம், இதை பற்றி எப்படி செய்யலாம் அப்படிங்கிற போது ஒரு யோசனை வந்தது. ஸோ அந்த மூங்கில் குருத்தும் சிக்கனும் ரெண்டையும் சேர்த்து செஞ்சால் என்ன மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடச்சிது. ஸோ இப்போ அதுதான் இப்போ நான் செய்ய போகிறேன். ஓகேங்களா, மூங்கில் குருத்து சிக்கன். ஓகேங்களா, மூங்கில் குருத்து நீங்கள் வந்து நிறைய பொரியல் கேள்விப்பட்டிருப்பீங்க, குழம்பு கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய இருக்குது. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற இந்த பதிவு மூங்கில் குருத்து சிக்கன். அதாவது முழுக்கோழியை வந்து பார்த்திங்கன்னா மூங்கில் குருத்து முழுக்கோழி ரெண்டையும் சேர்த்து ஒரு ரெசிபி ஒன்று நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா, இப்போது நம்ம அதை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்கு போகலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து ஒரு மணி நேரம் வெந்ததுக்கப்புறம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் பேக்கிங். இப்போ உங்கள் முன்னாடி பிரிக்க போகிறேன். பிரித்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம், எந்த மாதிரி டேஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, முடிச்சு மட்டும் ஊற்றுக்கலாம். ஸோ பயங்கர சுடுது. பார்த்தீங்களா, ஃபுல்லாக வெந்துருச்சு. பயங்கர சூடாக இருக்குது. இப்போது கை வச்சா வரும். வெந்துருச்சு. நல்லா இருக்கு. இந்த மூங்கில் குருத்து வாழை வந்து பார்த்திங்கன்னா குருத்து இது ரெண்டும் ஒரே டேஸ்ட். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாவரம் தான், இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் சிக்கன் மாதிரி டேஸ்ட்டாக இருக்குது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. எவ்வளோ கேக் மாதிரி நல்லா இருக்குது, அழகாக இருக்குது பார்க்குறது. ஓகே, இந்த மாதிரி ஒரு ரெசிபி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப உடம்பு நல்லது. இன்னொன்று வெயிட்டு வந்து குறையும். ஏன்னா சிக்கனும் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் இந்த மூங்கில் குருத்து ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே டேஸ்ட்டு. இது பார்த்தீங்கன்னா வாரம் ஒரு பதிவு இந்த மாதிரி பதிவு போடும். நீங்கள் யாராக இருந்தாலும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மூங்கில் குருத்து கிடச்சதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.